வணக்கம் காவேரியன்ஸ், வெல்கம் பேக் டு லைவ் ஸ்ட்ரீமிங். கவரி பிஸ்னஸ் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 3:30க்கு நம்ம லைவ் ஷோ கண்டக்ட் பண்ணுறது உண்டு. அது தொடர்ச்சியாக இன்றைக்கும் லைவ் ஸ்ட்ரீமிங் நடக்குது. ஸோ இதில் நீங்கள் உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். as far as possible ஒரு நியரஸ்ட்டு என்னுடைய வியூ ஆன் தட் சப்ஜெக்ட் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். சொல்ல முடியாத கொஸ்டினை நீங்கள் கூடிய சீக்கிரம் அந்த வீடியோவை பார்க்கலாம் இந்த கம்மிங் வீக்கில் அப்படின்னு நான் சொல்லுவேன். as far as possible என்ன கேட்கலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த ஸ்டாக் வாங்கலாமா, அந்த ஸ்டாக் வாங்கலாமா அப்படிங்கிற கொஸ்டின் மட்டும் கேட்காதீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு அது அந்த மாதிரி சொல்கிறதுக்கு யாருனாலே முடியாது. அந்த மாதிரி அட்டம்ப்டும் யாரும் செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஈவன் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசராக இருந்தால் கூட அது மாதிரி பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் அப்படின்னு. ஏன்னா இது உங்களுடைய ஹார்ட் ஏர்ன்டு மணி. அதனால் நீங்கள் வியூஸ் தான் கேட்டுக்கலாம். அதாவது இந்த கம்பெனி எப்படி இருக்குது, அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அதோட காம்படிட்டர்ஸ்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டுக்கலாம். கேட்டுட்டு இண்டிவிஜுவலாக நீங்களே தான் அதை டிசிஷன் எடுக்கணும். அண்டு அதனால் as far as possible இதை வாங்கலாமா, அதை விற்கலாமா அப்படிங்கிற கொஸ்டின் மட்டும் தவிர்த்துட்டு மித்ததை கேட்கலாம். நீங்கள் எது என்னால் சொல்ல முடியோ அதை வீடியோவாக ஷார்ட்லி வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் நிலைமை எப்படி இருக்குதுன்னு பார்த்தா அப்படின்னா, கரெக்டாக இன்றைக்கும் டவுனாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு 3 டேஸாக மேலே போயிட்டே இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு அது குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லணும். எலிட் குரூப்லேருந்து குட் ஈவினிங் குருஜி, யுவர் ஒப்பீனியன் ஐடியா ஷேர் பற்றி கேட்டிருக்கேன். ஐ எம் ஹோல்டிங் பையிங் ₹6.30 டுடே, ட்ரேட் at 8.40, continue to hold share. You tell your opinion today. High Court AGR due, what happened? இன்றைக்கி ஹைகோர்ட்டில் இல்லை, சுப்ரீம் கோர்ட்டு. அது ஈவினிங் தான் தெரியும்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் அந்த நியூஸ் என்னன்னு பார்க்கல. அண்டு பார்த்துட்டு வேணால் நான் சொல்கிறேன். நான் மேபி நாளைக்கு கூட அதை வீடியோ போடலாம், நல்ல நியூஸாக இருக்கிறப்ப. ஏன்னா இந்த வீடியோ இந்த வோடோஃபோன் அண்டு ஏர்டெல் பார்த்திங்கன்னா ரெண்டுமே கிரேட் கம்பெனிஸ். ஆக்சுவலாக கிரேட் அசட்ஸ் இருக்குது இந்தியாவில். ஸோ இதை காப்பாற்றுறது அந்த கம்பெனியோட மேனேஜனுக்கு மட்டும் கடமை இல்லை, இந்தியாவுக்கும் அந்த கடமை போய் சேரும் அப்படின்னு நினைக்கிறேன். இது கவர்மெண்ட்டுக்கு தெளிவாக புரியும். அதனால தான் இவங்க எப்படியாவது வோடோஃபோனை என்னென்ன செய்ய முடியுமோ செஞ்சு கரையேற்றுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். ஏன்னா 2 பிளேயர் சிச்சுவேஷனில் என்ன ஆகும் அப்படின்னா, அது எல்லா கன்சியூமருக்கும் பாதிப்பை தான் கொடுக்கும் கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா பாருங்கள், இன்றைக்கி இது ஒரு வைட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்றைக்கி இந்த லெவலுக்கு நம்ம க்ரோ ஆகிருக்கோம் அப்படின்னா, இப்போ லாஸ்ட்டு இதில் கூட 7.8% க்ரோத்து காமிச்சிருக்கு Q1. அது அதுக்கு பெருமை எதுக்கு போய் சேரணும் அப்படின்னா, இந்த மாதிரி டிஜிட்டல் எக்கானமி. அந்த டிஜிட்டல் எக்கானமிக்கு எது பேக் போன் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த டெலிகாம். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னா எதனால் முடியுது? இது இந்த டெலிகாம் நெட்வொர்க்னால தான் முடியுது. இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஜ். அதுக்கு ரொம்ப முக்கியமானது நெட்வொர்க், டேட்டா சென்டர்ஸ், நம்ம என்டையர் கனெக்ஷன், இந்த குளோபல் கனெக்ஷன். இன்றைக்கி இந்த டெலிகாம் தோ வித் 2 பிளேயர் ஆர் 3 பிளேயர் இருந்தால் கூட நமக்கு லோவஸ்ட் டேரிஃப் இருக்குது. அதெல்லாம் பாசிபிள். ஏன்? பிகாஸ் ஆஃப் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்கறதுனால அப்படின்னு சொல்லுவேன்.
ஸோ அதனால் வோடஃபோன் வந்து ரொம்ப வைட்டல். அது கவர்மெண்ட் தான் எதுவும் பண்ண முடியும், நாட்டு சுப்ரீம் கோர்ட்டை இல்லாட்ட அதர் அஃபீஷியல்ஸை எதுவும் பண்ண முடியாது. கவர்மெண்ட் வந்து இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த பிஸ்னஸ் இந்தியாவில் கண்டக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஃபேவரபிள் அட்மாஸ்ஃபியர், கண்டியூசிவ் கிளைமேட் க்ரியேட் பண்ண முடியுமோ அத்தனையும் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அதுதான் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், முன்னாடி ஒரு 10 பிளேயர் இருந்தோம், பார்த்துருப்போம். நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போனால் நெல்லு 10 பிளேயர் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி 2.25 பிளேயர் தான் இருக்காங்க. இது கரெக்டாக அப்படின்னு பார்த்தா இது கரெக்டே இல்லை. ஸோ அதனால் வந்து 3வது பிளேயரை எப்படியும் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறாங்க. கவர்மெண்ட் அப்படி நினைக்கிறாங்க, நானும் அப்படி தான், அதை தான் கரெக்டு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்டு மொரோவர் இப்போ பாருங்கள், இவங்க ஒரு ஃபாரின் பிளேயர். இது வந்து வேர்ல்டு ஓவர் அனௌன்ஸ் பண்ணோம் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து தீஸ் ஃபாரின் பிளேயர்ஸு இந்தியாவில் கிடைக்கிது அப்படிங்கிறத. இவங்கள ப்ராப்பராக ட்ரீட் பண்ணப்போ நம்ம வந்து நமக்கும் ஃபாரின் கேபிட்டல் வேணும். ஏன்னா நம்ம வந்து இம்போர்ட் லெட் எக்கானமியாக தான் இருக்கோம் இன்றைக்கி வரைக்கும். அப்போ நமக்கு கேபிட்டல் தேவைங்கிறப்ப அப்போ இந்த மாதிரி எஃப்டிஐ வந்து ஃபாரின்லேருந்து வந்தால் தானே நம்ம வந்து நம்ம கண்ட்ரியும் ப்ராஸ்பர் ஆக முடியும். அதுக்காகவும் இதை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போமே அதோட இது என்னாச்சு அப்படிங்கிறத. இன்றைக்கி வந்து மேலே போயிருக்கு அப்படின்னா இட்ஸ் அ குட் நியூஸ். அண்டு ஸோ டெஃபினட்டாக கவர்மெண்ட் வந்து என்ன செய்யணுமோ அவங்களால முடிஞ்ச அத்தனையும் செய்வாங்கன்னு நினைக்கிறேன் நான். மார்க்குங்கிறது ஐயா வணக்கம் சொல்கிறாரு. அப்புறம் எலிட் குரூப்பு 1040 ஐடியா ஷேர் ஹோல்டிங், யூ குட் டெசிஷன், யுவர் ஒப்பீனியன், ப்ராஃபிட் 30% ஹோல்டிங். ஓகே சரி, உங்கள்கிட்ட நெய்லி ஒரு 30% ப்ராஃபிட் இருக்குதுன்னு சொல்கிறீங்க வேறு. ஸோ 6 ரூபா வாங்கியிருக்கீங்க சொல்கிறீங்க, 6 ரூபா 30 பைசா அது மாதிரி வாங்கியிருக்கேன்னு வேறு சொல்கிறீங்க. இட்ஸ் காட் அ கிரேட் ஃப்யூச்சர். நம்ம வந்து வோடஃபோனுக்குன்னு சொல்ல முடியாது, நான் ஜென்ரலாகவே இந்த டெலிகாம் கம்பெனிஸுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஜியோ கூட லிஸ்ட் ஆக போகுது நெக்ஸ்ட் இயர். ஸோ வோடஃபோனு காப்பாற்றப்பட்டால் நல்லது அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுறேன் நான். பரிமளா ரங்கா 1136 நமஸ்காரம் கொடுத்துருக்காரு. பத்ருதீன் குட் ஈவினிங். கேன் பி கன்சிடர்ட் ஃபார்மா பீஸ் ETF. ஃபார்மா பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லை இது வரைக்கும். ஸோ அதனால் வந்து அந்த பீஸ் வாங்குறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அண்டு அதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க வேறு. CRDMO கம்பெனிஸ் அத்தனையும் நல்லா பண்ணுவாங்க. RCDMOவும் கூட சொல்லுவேன். அப்புறமேலு இந்த லார்ஜ் பிளேயர்ஸ் அண்ட் அவங்களும் நல்லா பண்ணுவாங்க. அதனால் ஃபார்மா பீஸ் வந்து ஒரு குட் ETF அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து சந்தேகமே இல்லை. தாய்மானவன் கணேஷ் அப்படிங்கிற ஒரு இதில் கேட்டிருக்காரு. வாட் ஆர் த ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் eMudhra and I'm holding shares purchased through IPOs sir அப்படின்னு கொடுத்துருக்காரு. eMudhra வந்து இந்த டிஜிட்டல் இதுக்கு வந்து ஒரு குட் கம்பெனி அப்படின்னு தான் சொல்லணும். அண்டு நாட் ஓன்லி இன் இந்தியாவில், ஃபாரினில் கூட தே ஆர் க்ரோயிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் டைரக்டராக இருந்தால் கூட நீங்கள் வந்து எவ்ரி இயர் வந்து அந்த KYC பண்ணிகிட்டே இருக்கணும். எவ்ரி 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது மஸ்ட்டு. ஸோ அது மாதிரி நிறைய அப்ளிகேஷன் வந்து இவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் ரெகுலராக ரெவென்யூ வந்து இவங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். அண்டு இவங்க பண்ணுற எல்லா பிஸ்னஸும் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் க்ரோயிங் ஒன்லி. அண்ட் இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸும் எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த லேட்டஸ்ட் ரிசல்ட்ஸ் Q1 நான் பார்க்கல. அண்டு பட் வந்து இட்ஸ் அ குட் கம்பெனி. IPOலே வாங்கியிருக்கேன்னு வேறு சொல்கிறீங்க. அதனால் வந்து நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்படிங்கிற கண்டிப்பாக நான் சொல்லுவேன் நான் இந்த கம்பெனிக்கு. Holding Natco and Reddy for few months, would you like to hold for 5 years? Any company வந்து 5 years ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு அப் சைக்கிள் அண்ட் டவுன் சைக்கிள் இந்த இயரில் வந்துடும் அந்த 5 இயர்ஸ்க்குள்ளே. ஸோ அதனால் வந்து ஒரு கம்பெனி வந்து நல்ல ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் கம்பெனி வச்சுருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அதுலேருந்து ரிட்டர்ன் கிடைக்கும்.
இது எங்கேருந்து கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஒரு 5 வருஷம் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து 5 இயர்ஸில் வந்து அவங்களுக்கு நல்ல க்ரோத்து தான் கிடச்சிருக்கோ இல்லைய, அவங்களுக்கு நெகட்டிவாகவே ஆனதே இல்லை அப்படின்னு தான் மெனி ஆஃப் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அதனால தான் இந்த 5 இயர் டார்கெட்டு. ஸோ 3 to 5 இயர்ஸ் ஃபண்டமெண்டலி நல்ல சூஸ் பண்ணிட்டீங்க, நல்ல செக்டாரில் நல்ல கம்பெனியை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது ஒரு 3 to 5 இயர்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ட்ரெமெண்டஸ் ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்பலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அண்ட் எஸ்பெஷலி நாட்கோ. ஸோ அவங்களுடைய நிறைய ட்ரக்ஸ் வந்து எக்ஸ்பயர் ஆகுது, அதாவது ஜென்ரிக்ஸ் வரப்போகுது அவங்களுடைய லைக் ரிவில்மெட் அப்படின்ட்டு. அதே சமயத்தில் அவங்க ரிஸ்டி பேம் அந்த இது வந்து இன்னும் கிளியரன்ஸ் கிடைக்கல அவங்களுக்கு ஹைகோர்ட் மூலமாக. பட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ கூட பாருங்கள், பெட்டி இந்த நேற்று கூட ஒரு வீடியோ போட்டோம். அண்டு அதுக்கு முன்னாடி இந்த ரெட்டிஸ் லேபும் எடுத்துட்டிங்கன்னா, அன்லைக் அதர் பீப்புள், இவங்க வந்து மோர் ஆஃப் த ஜென்ரிக்ஸில் தான் மோஸ்ட்லி கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. இப்போ சன் ஃபார்மா அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பார்த்தா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு கூட ஹியூஜ் அமௌண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இவங்க கூட இவங்களுடைய செமக்ளூடைட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதை கூட டெல்லி ஹைகோர்ட் வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க. ஸோ தோ இவங்க வந்து இந்த கனடாக்காக மேனுஃபேக்சர் பண்ணுறேன்னு சொன்னால் கூட அவங்களுக்கு கிளியரன்ஸ் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஆனால் இது எக்ஸ்பயர் ஆகுது பை March 2026 த பேட்டன் ரைட்ஸ் எக்ஸ்பயர் ஆகுது. அப்போ வந்து நிறைய பேர் வந்து ஃபீல்டுக்குள்ளே வருவாங்க, இன்க்ளூடிங் திஸ் ரெட்டிஸ் லேப் அண்ட் நாட்கோ கூட சொல்லலாம் நம்ம. யுவர் வியூஸ் ஆன் பெல்ரைஸ் அண்ட் டாடா டெக். ஸோ பெல்ரைஸை பொறுத்த வரைக்கும் 2 வீலர்ஸ் தாங்க பேசிக்கலி. ஒரு ஸ்மால் போர்ஷன் தான் அவங்களுக்கு வந்து பேசஞ்சர் காரில் இருக்குது. இப்போ பாருங்கள், 2 வீலர்ஸ் அத்தனையும் நல்லா பண்ண போகுது. 28% 18% குறையுது. ஸோ அதனால் வந்து நிறைய டிமாண்ட் ஃபார் 2 வீலர்ஸ் இருக்க தான் செய்ய போகுது. அதே மாதிரி டாடா டெக் எடுத்துட்டிங்க அப்படின்னா பேசஞ்சர் கார்ஸ் நியூ மாடல்ஸ் ஆஃப் கார்ஸ் கூட வரப்போகுது. இவங்களுக்கு ஒன் இம்பார்ட்டன்ட் செக்ஷன் ஆஃப் ரெவென்யூ வந்து டாடா மோட்டர்ஸ். அதனால் இந்த டாடா டெக் வந்து இப்போ அது லோவஸ்ட் லெவலில் இருக்குது. இந்த டைமாக தான் பிக்கப் பண்ணணும் நம்ம. ஏன் அப்படின்னா ஒரு நம்ம சொல்லலை 4-5 இயர்ஸில் தான் உங்களுக்கு வந்து ஒரு ரியல் ரிட்டர்ன் ஒரு கம்பெனிலேருந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு. இதெல்லாம் ஒரு குட் பிராண்ட் நேம் இருக்கிற கம்பெனிலேருந்து வந்த கம்பெனி அண்டு ஃபண்டமெண்டலி ரிச் கம்பெனி ஆல்சோ அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து இந்த கம்பெனி பர்ஃபார்ம் பண்ணி தானே ஆகணும். ஸோ இந்த செக்டாரும் பர்ஃபார்ம் பண்ணும்போது நல்ல ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கிறனால இந்த கம்பெனியும் நல்லா தான் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் சங்கர், யுவர் வியூஸ் ஆன் பெல்ரைஸ் அண்ட் டாடா டெக். ஸோ சொல்லிட்டேன் நான். அப்புறம் பரிமலா ரங்கா திரும்பி கேட்டிருக்காரு, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஜி அப்படிங்கிறது. அதான் அந்த இதை பற்றி தான் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன், நாட்கோ அண்ட் ரெட்டிஸ் லேபை பற்றி. கோபிங்கிறவ, ஹவ் அபவுட் லென்ஸ்கார்ட் ஐபிஓ. இந்த ஸ்பெக்டக்கிள்ஸ் மட்டும் 2 விதமாக பயன்படுத்தப்படுது. ஒன்று வந்து கரெக்டாக விஷன் இல்லாதனாலையும் போடுறாங்க, ஸ்டைலுக்காகவும் போடுறாங்க. இந்த மாதிரி 2 வீலர்ஸ் அந்த மாதிரி போகும்போது கண்ணோட ப்ரொடெக்ஷனுக்காகவும் போடுறாங்க. அதனால் இதோட அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹியூஜாக இருக்குது. இப்போ அது லேட்டஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஏஐ அசிஸ்டட் கிளாஸஸ்லாம் வேறு இன்ட்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இதோட அப்ளிகேஷன் வந்து நிறைய இருக்கிறனால இதோட ஃப்யூச்சர் பொட்டென்ஷியலும் பெட்டராக இருக்குது. மேபி இன் ஃப்யூச்சரில் அந்த செல்ஃபோனும் போனாலும் போயிடும். இந்த மாதிரி ஸ்பெக்டக்கிள்ஸ்லேயே நீங்கள் வந்து அதுக்கிட்டே கேட்டு நீங்கள், ஏன்னா அதுலேயே வந்து இந்த ஹெட்ஸ் ஆஃப் டிஸ்பிளேன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அது மூலமாக வந்து நீங்கள் பார்க்க வேண்டியதை பார்த்துட்டே போகலாம். இப்போ நான் என்ன பார்க்குறேனோ த்ரூ லேப்டாப் மூலமாக
எனக்கு கண்ணுக்கு முன்னாடியே அதை டான்ஸ் ஆடிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இதை. ஸோ கிளாரிட்டியும் பெட்டராக இருந்துச்சுன்னா ராதர் இந்த கிளாஸை போட்டு நடந்துக்கிட்டே அதுக்கிட்ட பேசிக்கிட்டு போகலாம். ஸோ இன்றைக்கி நிறைய இது வந்துருச்சு அது மாதிரி. ஸோ நம்ம பார்த்தோம், இப்போ மெட்டா கூட அவங்க இன்ட்ரொடியூஸ் பண்ண கிளாஸை கூட பார்த்தோம். ஸோ இந்த பிஸ்னஸில் இவங்களும் எக்ஸ்பர்டைஸ் ஆகிடுவாங்க சூனர் ஆர் லேட்டர். ஸோ லென்ஸ்கார்ட்டுக்கு அந்த விதத்தில் பார்த்தோம்னா இட்ஸ் அ கிரேட் ஃப்யூச்சர் இருக்குது. அண்ட் அந்த ஐபிஓ வரட்டும், அதை வந்தோடனே நான் டெஃபினட்டாக அதை டீல் பண்ணுறேன் நான். அண்ட் டீல் பண்ணி, ஏன்னா ஒரு ஐபிஓ பேப்பர்ஸ் படிக்கணும் அப்படின்னா இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். இன்றைக்கி கூட 2 ஐபிஓ லிஸ்ட் ஆகிருக்கு அந்த எனர்ஜி செக்டார். ஏன்னா அந்த எனர்ஜி செக்டாரில் நமக்கு கொஞ்சம் ஃபெமிலியாரிட்டி பெட்டராக இருக்கும்ங்கிற காரணத்தினால அந்த 2ஐயும் நான் இன்றைக்கி இது பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி 2 வீடியோ வருது பாருங்கள் அந்த ஐபிஓ. ஸோ அதனால் ஐபிஓ வர அது இம்பார்ட்டன்ட் ஐபிஓஸ் மட்டும் எடுத்து பேசுவேன். ஸோ இந்த லென்ஸ்கார்ட்டையும் எடுத்து நான் பேசுகிறேன், அதை பற்றி சொல்கிறேன் நான் அந்த டைமில். பட் இன்ஸ்ட் ஆஃப் எசென்ஷியாலிட்டிலேருந்து போய் ஒரு ஃபேஷனுக்காக போடப்பட்ட பொருள் இன்றைக்கி நெசசிட்டியாக ரீஜனுக்கு கூட போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அண்ட் இன்ஸ்ட் ஆஃப் ஃபோனு மேபி இந்த ஸ்பெக்டக்கிள்ஸ் மூலமாக இன் ஃப்யூச்சரில் நம்ம இந்த ரியல் வேர்ல்டை பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அண்டு அது ரொம்ப தூரம் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. ஸோ வெரி ஷார்ட்லி அது கூட வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ அந்த லென்ஸ்கார்ட்டுக்கும் இந்த ரேஸில் என்ட்ரு பண்ணுவாங்க, அதுலேயும் இவங்க ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் பார்ப்போம், இந்த ஐபிஓ நான் படிச்சுட்டு நான் சொல்கிறேன் நான். டாக்டர் எஸ் ராஜா, evening sir, and which company is an investment worthy? ஸோ அந்த கொஸ்டின் அப்படியே உள்ள டிஸப்பியர் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். Then Srinivasan Southarajan sir, Meta is building a data center of the size of Manhattan. There is nearly 55 square meters. Does Indian companies have enough money to invest in the field? Okay, it's a good information. And இவங்களுக்கு தான் நம்ம இந்தியன் கம்பெனிஸே அந்த மாதிரி இதில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறாங்களே. எல்லாமே ஒரு ஈஸி ஒர்க் என்ன இருக்குது அப்படிங்கிறத நினச்சிட்டு தானே போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால் யார் இன்வெஸ்ட் பண்ண போகிறான்னு பார்க்கணும். ஏன்னா பேசிக்கலி இங்கே ரிஸ்க் கேபிட்டலுங்க ஒன்று அவைலபிலிட்டி கிடையவே கிடையாது. ஸோ அந்த ரிஸ்க் கேபிட்டல் வேணும் அப்படின்னா இன்றைக்கி பாருங்கள் 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஒன்று இந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்க்காக ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. போத் என்எஸ்சி பிஎஸ்சி அவங்க ஓன் எக்ஸ்சேஞ்சஸ் வச்சுருக்காங்க. இதை தவிர மெயின் போர்டு எக்ஸ்சேஞ்சுன்னு அது ஒன்று இருக்குது. ஆனால் இதே மாதிரி நமக்கு இன்னொரு எக்ஸ்சேஞ்சும் தேவை. அது என்ன எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா இந்த மாதிரி ரிஸ்க் கேபிட்டல் மொபிலைஸ் பண்ணுறதுக்காக நமக்கு ஒரு எக்ஸ்சேஞ்சு தேவை. ஸோ இதுக்கு நிறைய டேக்ஸ் பெனிஃபிட் கொடுத்து அதை என்கரேஜ்மெண்ட் பண்ணி இந்த மாதிரி ரிஸ்க் கேபிட்டல் மொபிலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸ்சேஞ்ச் வச்சுருந்தோம் அப்படின்னா அதில் பீப்புள் கேன் ரைஸ் மணி. இந்த மாதிரி வெஞ்சர்ஸ்லாம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ யார் ரிஸ்க் எடுக்கிறது விரும்புகிறாங்களோ அவங்களெல்லாம் அதை போய் இன்வெஸ்ட் பண்ண ஆப்ஷன் கொடுக்கலாமே. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையே. ஸோ அதனால் ஏன்னா ஒரு ஃபியூ பீப்புளுக்கு தான் தெரியுது. இன்றைக்கி இந்த ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒன்லி ஃபியூ பீப்புளால் தான் முடியுது. ஏன்னா அவைலபிள் இன்ஃபர்மேஷன் லிமிட்டடாக இருக்குது.
இப்போ ஒரு எக்ஸ்சேஞ்ச் மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா அங்கே வந்து தென் வந்து நிறைய பேர் உள்ளே வருவாங்க, நிறைய அனலிஸ்ட் உள்ளே வருவாங்க, எங்களை மாதிரி யூடியூபர்ஸும் நிறைய பேர் வருவாங்க, எங்களுடைய மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க கூட பணம் ரைஸ் பண்ண முடியும் இந்த த்ரூ திஸ் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக. அண்டு அந்த மாதிரி ரிஸ்கி அசட்ஸ்லேயும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி ஜெயிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு ரிஸ்கி எக்ஸ்சேஞ்சும் நமக்கு தேவை. அப்போ தான் வந்து இந்த ரிஸ்க் கேபிட்டலும் அவைலபிளாக இருக்கும். அப்போ தான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரிஸ்கி ப்ராஜெக்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ இதெல்லாம் நடக்குமா பார்ப்போம் எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறத. அப்புறம் குணசேகரன், I believe Airtel will surpass Reliance and TCS in the coming years and lead the Nifty 50 as the dominance and strategy looks strong. But what about the price? Should we consider since it has not corrected? சரி, நீங்களே சொல்லிட்டீங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் பீட் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. நான் கூட ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். த ஃபஸ்ட்டு $1 trillion கம்பெனி ஃப்ரம் இந்தியா அதுவாக இருக்கும் அப்படின்னா அது ஏர்டெல் தான் அப்படின்னு நான் கூட வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான். அண்டு அப்படி இருக்கிறப்ப ஏன்னா இந்த நெட்வொர்க் தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எந்த கம்பெனி வந்து நெட்வொர்க் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் அந்த கம்பெனி தான் ஜெயிக்க போகிறாங்க. ஸோ பாசிபிலிட்டி யாருக்கு அப்படின்னா ஜியோ, ஏர்டெல், அப்புறமேல வந்து ஜொமேட்டோ, அந்த மாதிரி இந்த ஃபுட்டு இது இருக்காங்க பாருங்கள் அவங்களும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆல் இண்டியா ரீச் எல்லாத்துக்கும் தேவை. இது யாராவது ஃபோன் இல்லாமல் இருக்க முடியுமா? பாருங்கள், இருக்க முடியாது. ஃபுட் இல்லாமல் யாராவது இருக்க முடியுமா? ஸோ அதனால் வந்து பட் ஆனால் ஏர்டெல்லுக்கு என்ன அட்வான்டேஜ்னா இவங்களை தவிர இன்னொரு 2 பிளேயர் தான் இருக்க போகிறாங்க வாங்குறதுக்கு, அவங்கக்கிட்ட இந்த சர்வீஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால் கிரேட்டஸ்ட் சான்ஸ் வந்து ஏர்டெல். இப்போ உங்கள் கொஸ்டின்லேயே ஆன்சரும் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அண்டு இவங்க வந்து பீட் த ரிலையன்ஸ் அண்ட் டிசிஎஸ் அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ இன்றைக்கி இருக்க ப்ரைஸை வச்சுட்டு அவங்க பீட் பண்ண முடியுமா? ஸோ நேச்சுரலி ப்ரைஸ் மேலே போனால் தானே அவங்கள பீட் பண்ண முடியும். அப்போ நேச்சுரலி அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் இதோடு சேர்ந்து தான் போக போகுது. ஸோ அந்த வேல்யூவேஷனும் ரிலேட்டட் டு பர்ஃபார்மன்ஸை தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து தேர் அ கிரேட் கம்பெனி. எனக்கு வந்து ஆணித்தரமாக நம்பிக்கை இருக்குது. நான் வந்து இந்த கம்பெனியில் ஷேர் ஹோல்டர். அதனால் என்னுடைய வியூ பயஸ்டாக இருக்கலாம். பட் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடியே வாங்கிட்டேன் நான். ஸோ ஐ எம் ஹோல்டிங் இட். ஸோ நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். என்னுடைய ஃபீலிங்கும் உங்களுடைய ஃபீலிங்கும் ஆல்மோஸ்ட் சேம் ஆன் திஸ் அப்படின்னு சொல்லுவேன் சப்ஜெக்ட். கொஸ்டின்ஸு போயிடுது, மேலே போயிடுது, படிக்கவே முடியல. டக்கு டக்குன்னு ரோல் ஆகிடுறது மேலே. சரி, நெக்ஸ்ட் கணேஷ் எம். ஹை ப்ரைஸஸ் ஸ்டாக்ஸ் லைக் க்ளீன் சயின்ஸ் after fall recover takes more time to recover for long time challenging, choose good stocks, your opinion. correct. க்ளீன் சயின்ஸ் நானும் வாங்கியிருக்கேன். என்கிட்ட ரொம்ப நாளாக இருக்குது, அப்படியே தூங்கில் கிடக்குது. இது ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ ஷேர்ஸ் நெகட்டிவில் இருக்குது க்ளீன் சயின்ஸு. பட் எப்போ வந்து இதுக்கெல்லாம் உயிர் பெறும், உயிர் கிடைக்கும் அப்படின்னு தெரியல எனக்கு. ஸோ இட்ஸ் குவைட் அ டஃப் டைம் நினைக்கிறேன் ஹோல்டிங் இட். அண்டு அர்பன் கம்பெனி, அப்புறம் ராம் சுந்தருங்கிறத அர்பன் கம்பெனி கான் அபவ் 180, கீப் ஆன் இன்க்ரீஸ் டே பை டே, ஷுட் பி வெயிட் டு டில் த ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ். கரெக்ட், அதுதான் பெஸ்ட்டு. ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் செல்லிங் 30 days அண்ட் another 90 days. ஸோ ஃப்ரம் த டேட் ஆஃப் லிஸ்டிங்கில் இவங்க வந்து தே கேன் செல். ஸோ அதனால் இட்ஸ் அ கிரேட் கம்பெனி. பட் ஆனால் இவங்க பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் கிடையாது இப்போதைக்கு, எல்லாம் நெகட்டிவில் தான் இருக்குது. அப்படி ஜோடிச்சிருக்காங்க, அவங்களுடைய லாஸை வந்து இதில் புக் பண்ணிவிட்டு அதை ஜோடிச்சிருக்காங்க. அதனால் வந்து வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுறது தான் த பெஸ்ட் வே அப்படின்னு நினைக்கிறேன். லெட் தர் லிஸ்ட் ஆனோன்னா அவங்களோட ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் என்னன்னு பாருங்கள். See, all the time in the world அப்படின்னு சொல்லலாம்.
சரி, இனிமேல் திருப்பி நம்ம வந்து இந்த ஓல்டு பெருமை பேசிக்கிட்டு அந்த கம்பெனியை வாங்கி பிரயோஜனமே கிடையாது அப்படின்னு சொல்லுவேன். இப்போ டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் அந்த டேஸ்லாம் ஓவருங்க. இனிமேல் வந்து அவங்க வந்து ஏஐயில் என்றைக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, எப்போ வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் நிறைய ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க, அப்போ தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு நம்ம டெசிஷன் எடுத்தாகணும். இந்த மாதிரி கம்பெனிஸ் இதெல்லாம் நியூ ஏஜ் கம்பெனிஸ், இவங்கெல்லாம் யூனிகார்ன்ஸ், இவங்கெல்லாம் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அந்த இந்தியாவோட பாப்புலேஷன் மோர் தென் எனஃப். அந்த பாப்புலேஷனை வச்சுட்டு பாருங்கள், இவங்கெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அதனால் இவங்க வந்து இப்போ சர்வீஸ் கொடுக்குற சர்வீஸ் வந்து த லோவஸ்ட் லெவலில் தான் இருக்குது. அதனால் இவங்க ட்ரெமெண்டஸாக க்ரோ பண்ணுவாங்க. அண்டு கரெக்டான பிஸ்னஸ் அப்ரோச் இருந்துச்சுன்னா இந்த கம்பெனிலாம் நல்லா பண்ணோம். அதனால் வெயிட், அப்புறமேலே டிசைட் பண்ணுங்கள். போகிறது போகட்டும், எல்லாமே குறையும். ஸோ அப்புறமேல அந்த டைமில் பார்த்து வாங்கிக்கலாம் நம்ம. இதுதான் என்னோடய ஒப்பீனியன். நான் நிறைய கொஸ்டின் மிஸ் பண்ணிட்டேன், ஏன்னா அதில் மேலே ரோல் ஆகிடுது. திருப்பியும் சோமசேகருங்கிற அதானி க்ரீன், வாரி ரினியூவபிள்ஸ், இதில் எது வாங்கலாம் அப்படின்னு கேட்குறாரு. சரி, அதானி க்ரீனு வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அதை பற்றி, வாரி இதை பற்றியும் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதானி க்ரீன் வந்து அவங்களுடைய கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸலண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கிற கம்பெனி. பட் ஆனால் ஹைலி ரிஸ்கி வெஞ்சர், ஹியூஜ் டெட்டு. அதே சமயத்தில் அந்த ப்ரொமோட்டருக்கு வந்து ஒரு த ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. ஸோ கம்பேர்ட் டு அதர் ப்ரொமோட்டர்ஸ். அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது, அந்த ரிஸ்க் எடுக்கிறது ரெடியாக இருந்தால், ஏன்னா அவர் மேலே அக்யூசிஷன் வரலாம், அலிகேஷன் வரலாம் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். அண்டு அதனால் வந்து அந்த ரிஸ்க் ஃபேக்டரை உங்களால் டாலரேட் பண்ண முடியும் அப்படின்னா தென் அதானி க்ரீன் கூட சூஸ் பண்ணலாம். வாரி இது வந்து அகெயின் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ட்ரெமெண்டஸாக க்ரோ பண்ணிகிட்ருக்காங்க. லைக் செல்லு கூட மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க. அந்த என்டையர் இது இருக்குது பாருங்கள், பேக்வேர்ட் அண்ட் ஃபார்வர்ட் இன்டெக்ரேஷன் அத்தனையும் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த எனர்ஜி ஸ்பேஸில் வந்து 2 கம்பெனியும் கிரேட் கம்பெனி. ஆனால் இட் டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட் பொறுத்து தான் இருக்குது. ரிஸ்க் நிறைய எடுக்க முடியும், என்னால் வெயிட் பண்ணவும் முடியும், வந்தாலும் பரவாயில்ல, வரலன்னா பரவாயில்ல அப்படின்னு அதானிக்கு சூஸ் பண்ணலாம். பட் கம்பெனி அசச் வந்து ஹைலி டெட்டட் கம்பெனி. பட் ஆனால் வெரி குட் இது இருக்கிற பொட்டென்ஷியல் ஃபார் க்ரோத் இருக்கிற கம்பெனி. வாரி வந்து பிகாஸ் செல்லும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, தென் சோலார் மாடியூல்ஸும் இருக்குது, நல்ல நேமும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதனால வந்து இதோட ப்ராஸ்பெக்ட்ஸ் ஃபார் பெட்டர், கவர்மெண்டோட த்ரஸ்ட் ஏரியாவும் பெட்டராக இருக்கனால வாரி ரினியூவபிள்ஸ் இது. ஏன்னா 2 பேரையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஒன்று வந்து ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க வித் சோலார் வச்சு, இன்னொருத்தவங்க வந்து அந்த இதை மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் 1 to 1 நம்ம ரியலாக கம்பேர் பண்ண முடியாது. தோ அதானியும் வந்து செல் மேனுஃபேக்சருக்காக ட்ரை பண்ணால் கூட, அண்டு ஸ்டில் இன்றைக்கி வந்து அந்த க்ரீன் போர்ட்ஃபோலியோவில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் மாடலே என்டையர்லி டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் சுரேஷ், எஸ், வாட் இஸ் த இஷ்யூ? சிதம்பரனார் போட்டா தெரியல, எந்த போட்ட சொல்கிறாருன்னு தெரியல. சரி, கிரீத்தின் என்டிபிசி க்ரீன் ஃபியூச்சர். சரி, இப்போ இந்த க்ரீன் ஃபியூச்சர் என்டிபிசி க்ரீனையும் நீங்கள் வாரி இதையும் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டர். அந்த என்டிபிசி வித் அதானியை கம்பேர் பண்ணலாம். ஆனால் என்டிபிசி வந்து தே கேன் ரைஸ் த லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் அவங்களால ரைஸ் பண்ண முடியும். ஏன்னா அப்படின்னா இட்ஸ் கவர்மெண்ட் கம்பெனி. அதனால் வந்து லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் பணம் ரைஸ் பண்ண முடியும்னால இவங்களுக்கு வந்து பெட்டர் அந்த டெட் ரீபேமெண்ட் ஆப்ளிகேஷன் வந்து குறைச்சிருக்கும்.
அதனால் வந்து என்டிபிசியா அதானி க்ரீனான்னு பார்த்தா என்டிபிசி பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இது இன்னொரு நெகட்டிவ் இருக்குது. இது கவர்மெண்ட் கம்பெனி ஸ்லோவாக தான் மூவ் பண்ணுவாங்க, இது ரொம்ப டிலே ஆகும். பட் அவங்க ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுவாங்க அண்டு ஈஸியாக ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் என்டிபிசி எடுத்துட்டிங்கன்னா என்டிபிசியோட அதர் இதை வச்சு தான் நம்ம கம்பேர் பண்ண முடியும், அவங்களோட பேரண்ட் கம்பெனி வச்சு கம்பேர் பண்ணோம். பட் ஸ்டாண்டர்லோன்னு ஜட்ஜ் பண்ணோம் அப்படின்னா என்டிபிசி க்ரீன் இஸ் அ குட் கம்பெனி அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அகெயின் ஆல் திஸ் க்ரீன் ரினியூவபிள்ஸுக்கு எல்லாமே அண்ட் கிரேட் ஃபியூச்சர் இருக்குது. ஏன்னா இதுதான் த்ரஸ்ட் ஏரியா, இதுதான் க்ரோத் ஏரியா, இதெல்லாம் இதில் தான் இருக்கும், தெர்மல்லாம் அவுட்டு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. ட்ரிச்சி ஜெயராமன் சார் அவர் என்ன கேட்டிருக்கா, ஒய் பிஎஸ்என்எல் நாட் என்கரேஜ்ட் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இது ரொம்ப டஃப் கொஸ்டின் டு ஆன்சர். அங்கே வந்து இன்டர்னல் பாலிட்டிக்ஸே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அவங்களுக்கு சேல்ரி கொடுத்து அந்த இதை அவங்களுடைய பென்ஷன் அந்த லயபிலிட்டிஸ் இதை கொடுக்குறதே இவங்க ஏர்ன் பண்ணுற அத்தனை இதுவும் போயிடும். ஏன்னா ப்ரைவேட் கம்பெனி பார்த்திங்கன்னா ஒரு 3 to 5% தான் இருக்கும் சேல்ரி. பட் இதே இது ஒரு கவர்மெண்ட் கம்பெனியில் பார்த்திங்கன்னா அபவுட் நியர்லி 30% வந்து அந்த எம்ப்ளாயீஸோட இதே இருக்கும், பே இருக்கும். அப்போ எப்படி வந்து அந்த கம்பெனி கேன் சர்வைவ், அதனாலேயே இது பிஎஸ்என்எல் வந்து அஃபெக்ட் ஆகிடுது அப்படின்னு சொல்லலாம். பட் வந்து இவங்களுக்கெல்லாம் இப்போ ஸ்பெக்ட்ரம் சார்ஜஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பீயிங் அ கவர்மெண்ட் கம்பெனி அவங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் இதெல்லாம். ஒன்லி தென் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அந்த ப்ரூடன்ட் கேபிட்டல் அலோகேஷன் இல்லாதனால தான் அந்த பிஎஸ்என்எல் சஃபர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எப்பொழுதுமே இப்போ ஒரு ஏஷியன் பெயிண்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க எப்படி வந்து அவங்களுடைய சர்ப்ளஸ் மணி அலாட் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா 1/3 டிவிடெண்ட் ஷேர் ஹோல்டர் கொடுத்துருவாங்க, 1/3 வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக ரிசர்வ் பண்ணிடுவாங்க, அண்ட் 1/3 வந்து இந்த கம்பெனிலே இருக்கும். ஸோ அவங்களுடைய ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவை இப்படி தான் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இட்ஸ் அ கரெக்ட் அப்ரோச். இது வந்து இது மாதிரி இவங்க பண்ணுறாங்களா, பிஎஸ்என்எல் பண்ணுறாங்களான்னு பார்த்தோம்னா இருக்கவே இருக்காது. சரி, இவங்களுக்கு வந்து அது 1/3 வந்து எம்ப்ளாயீஸ்க்கே போயிடும். ஸோ அவங்களுடைய சேல்ரி, பென்ஷன் எக்ஸட்ரா அப்படின்னு போயிடும். அவங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ், அவங்களுடைய குவார்ட்டர் மெயின்டெனன்ஸ் அது மாதிரி போயிடுது. ஸோ இதனால தான் வாய் வந்து இந்த பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் எஸ்பெஷலி இந்த டெலிகாம் ஏரியாஸில் சக்சீட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். எங்கே இந்த டெக்னாலஜி தோ அவங்களுக்கு ஸ்பெக்ட்ரம் சார்ஜஸ் இல்லைன்னா கூட வந்து, ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டெக்னாலஜியில் பண்ணிகிட்டே இருந்தால் தான். இப்போ பாருங்கள் எல்லாருமே 5G போயிட்டாங்க, இப்போ 4G தான் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ 4G வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக உள்ளே வரதுனால கவர்மெண்ட் தான் எல்லா பணமும் கொடுத்தாகணும். அப்புறம் எவ்வளோ வந்து பணம் கையில் கவர்மெண்ட்கிட்ட இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒன்றுமே இருக்காது கவர்மெண்ட் கையில். அப்போ வந்து எப்பயாவது ப்ராப்ளம் வர்றப்ப என்ன ஆக போகுது, இந்த மாதிரி இதை வந்து அப்படியே சைட்லைன் பண்ணிடுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை. அப்போ வந்து கம்பெனி வில் சஃபர். ஸோ அதான் ப்ராப்ளம். அதான் நடந்தது, ஏர் இண்டியாவில் நடந்தது, பிஎஸ்என்எல்லையும் நடந்தது. இப்போ திருப்பி அதை ரிவைவ் பண்ணணுன்னு பார்க்குறாங்க. ஏன்னா வோடஃபோனை வந்து எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா ஒருத்தருக்கு மட்டும் கன்செஷன் கொடுக்க முடியாது, இன்னொருத்தருக்கும் கொடுத்தாகணும். அண்டு அதனாலேயே வோடஃபோனுக்கு நிறைய பண்ண முடியாமல் போச்சு. மேபி அதனால் பிஎஸ்என்எல்ல ஹெல்ப் பண்ணுறாங்களோ என்னமோ தெரியல. பட் பார்ப்போம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத. Views on gold bees and silver bees, which is better for long time. See, gold bees வந்து இட்ஸ் அ ஃபார் பெட்டர் தேன் சில்வர். இப்போதைக்கு சில்வர் வந்து செகண்ட் ஃபிடில் தான் ப்ளே பண்ணுது கோல்டு பீஸுக்கு. கோல்டு பீஸ் வந்து ஆல்வேஸ் எப்பொழுதும் இருந்துக்கிட்டே இருக்குது. பட் இந்த ரீசெண்ட் டைமில் பார்த்தா நிறைய அன்சர்டன்டி இருக்கிறனால அண்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது வேறு. ஸோ இந்த 2 ஃபேக்டர்னாலையும் நம்ம சொல்லலாம் இந்த கோல்டுக்கு இன்னும் மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்டு இந்த அன்சர்டன்டியோட கவர்மெண்ட்டு கூட ஏன் வந்து டாலரில் பார்க் பண்ணோம், கோல்டே பார்க் பண்ணலாமே அப்படின்னு நினைக்கிறதுனாலையும் இந்த கோல்டுக்கு வந்து அனதர் ஒன்மோர் லேயர் ஆஃப் சப்போர்ட் கிடைக்கிது. அதனால் கோல்டு பீஸு இது ஃபார் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம் தேன் சில்வர் பீஸு. பட் சில்வர் பீஸில் வந்து இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் சேர்ந்து இருக்கிறனால இந்த க்ரோத்தாவது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் என்னுடைய ஓட்டு ஆல்வேஸ் இது கோல்டுக்கு தான் அப்படின்னு சொல்வேன் நான். அப்புறம் ராம் சுந்தர் அர்பன் கம்பெனி கான் அபவ் 180 சொல்கிறாரு. அப்புறம் ஜெய்குமார் மணி, வாட் இஸ் யுவர் வியூ அபவுட் டுடே நிஃப்டி டவுன்? அதான் ஒரு 2-3 டேஸ் ஏறிட்டே இருந்தது. இன்றைக்கி வந்து ஐ திங்க் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு தான் சொல்லணும். வேறு ஒன்றும்
எனக்கு தெரிஞ்சு ஒரு காரணம் இல்லை. மேபி ஈவினிங் அண்ட் டுமாரோ மார்னிங் பார்த்தா தெரியும். பட் அசச் ஒரு நோ குட் ஆர் கிரேட் டெவலப்மெண்ட் அசச். அதனால் ப்ராஃபிட் புக்கிங் தான் எடுத்துக்கணும் நம்ம. கணேஷ் எம் அப்படின்ற ரூட் மொபைல் ஃபண்டமெண்டல் இஸ் குட் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நான் ரீசெண்ட் டைமில் அதை பார்க்கலங்க. நான் டெஃபினட்டாக ஐ ட்ரை. சுரேஷ் ஆனந்தராஜ் டேட்டா சென்டர் ஸ்டாக் பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்கார். சரி, இந்த வாரம் டேட்டா சென்டர் ஏதாவது ஒரு ஸ்டாக் அதை எடுத்து அதை பற்றி பேசலாம். டேட்டா சென்டர் ஸ்டாக்ஸை பற்றி. ஏர்டெல் ஆல்சோ இப்போ பாருங்கள் சாவரின் டேட்டா சென்டர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் ஈவன் டிசிஎஸ் கூட அட் லாஸ்ட் வந்து அவங்களோட சாவரின் டேட்டா சென்டருக்கு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது மாதிரி அதுலேயே பெஸ்ட்டு ஸ்டாக் என்னென்னு பார்த்துட்டு பண்ணலாம் நம்ம. ஆனால் அது பேக் போன் ப்ரொவைடர்ஸ், சே ஃபார் எக்ஸாம்பிள் டாட்டா டெலிகம்யூனிகேஷன்ஸ், டாட்டா கம்யூனிகேஷன், அது வந்து நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் நான். இந்த பேக் போன் அவங்க தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க எல்லாத்துக்குமே. யாருக்கு? இன்க்ளூடிங் ஏர்டெல். ஸோ அதான் முன்னாடி விஎஸ்என்எல் இருந்ததில்ல, அந்த கம்பெனி தான். ஸோ அதனால் இவங்க இல்லாமல் எதுவுமே கிடையாது. அண்டர்சி கேபிளாக இருக்கட்டும், டேட்டா கனெக்டிவிட்டி ஃப்ரம் த இந்தியா டு த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு எல்லாமே அவங்க தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதே ஒரு பெஸ்ட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். நிறைய சேலஞ்சஸ் இருக்குது அவங்களுக்கு. இன்னும் வந்து ஏஜிஆர் டியூஸ் அவங்களுக்கு இருக்குது. பட் இருந்தாலும் அது ஒரு ஃபண்டமெண்டலி ஒரு ஸ்ட்ராங், அது வந்து இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். தட் இஸ் டேட்டா சென்டர். Zen Krishna, good evening sir. Your REIT video is good. Could you please shed some light on நாலேஜ் ரியாலிட்டி? அது கூட வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். ஐபிஓ வந்தப்போ போட்டிருக்கேன் நான். அவங்களோட ரிசல்ட்ஸ் வரட்டும், இப்போ வந்துடும் Q2ல். எல்லா ரீட்டுக்கும் வந்து நல்ல சப்போர்ட்டுங்க. எங்கே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகுது அப்படின்னா என்பிஎஸ்லேருந்து வரப்போகுதுங்க, மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து வரப்போகுது. அப்புறம் இன்னொரு ஏரியா வந்து இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், அவங்களுடைய சர்ப்ளஸ் ஃப்ளோட் மணியெல்லாம் இருக்குது பாருங்கள். அந்த மணியெல்லாம் வந்து மேண்டேட்ரியாக வந்து நிறைய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். ஒன்று வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் 50%, 35% கார்ப்பரேட் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்டு அனதர் 15%ல் வந்து ஈக்விட்டியும் வாங்கலாம், ரீட்டும் வாங்கலான் இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த 15% இங்கே உள்ளே வரும். அண்ட் மொரோவர் இப்போ பாருங்கள், அப் டு 100% வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. இண்டிவிஜுவல் சப்ஸ்கிரைபருக்கு என்பிஎஸில் 100% வரைக்கும் ஈக்விட்டி. முன்னாடிலாம் 75% தான் இருந்தது. அப்போ 100% ஈக்விட்டி இந்த டாப் கம்பெனிஸ் போக எங்கே ரெகுலர் ரிட்டர்ன் வரணும் அப்படின்னா ரீட்டில் கூட போடுவாங்கள்ல, அது கூட 6-7% கொடுக்குது. அதே சமயத்தில் கேபிட்டல் அப்ரிசியேஷன் இருக்க போகுது. இந்த லாங் டேர்மில் பார்த்தீங்க அப்படின்னா தென் ஏன்னா என்பிஎஸ்லாம் லாங் டேர்மில் தான் இருக்குது, 30 years 40 years அது மாதிரி லாக்இன் ஆக போகுது. அப்போ வந்து இந்த மாதிரி லாங் டேர்ம் அந்த ரீட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரெகுலர் ரிட்டர்ன் அண்டு ப்ளஸ் வந்து இது கிடைக்க போகுது அந்த இன்வெஸ்டிங் ஃபண்டுக்கு. ஸோ ரெகுலர் ரிட்டர்ன் அவங்களுக்கு வரப்போது, அதை திருப்பி அவங்க கொண்டு போய் இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து இட்ஸ் அ குட் ஃபார் இது. அண்ட் இந்த மாதிரி நாலேஜ் ட்ரஸ்ட்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். 1960s இந்த மாதிரி கான்செப்டை அமெரிக்காவில் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஊருக்கு எப்போ வந்தது? 2014 தான் வந்தது. ஃபஸ்ட்டு லிஸ்டட் கம்பெனி பார்த்திங்கன்னா 2016 நினைக்கிறேன், 2016. ஸோ ஒரு நியர்லி அபவுட் 70 years we lost. இப்போ பாருங்கள், நிறைய மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸ் ஆர் கம்மிங் அப், நிறைய கமர்ஷியல் சென்டர்ஸ் ஆர் கம்மிங் அப், ரெசிடென்ஷியல் லொக்கேஷன்ஸ் ஆர் கம்மிங் அப். ஸோ அதனால லார்ஜ் சென்டர்ஸ் வரும்போது இந்த மாதிரி ரீட்டில் வந்து அதை அட்டாச் ஆகிடுது அப்படின்னா தென் அதோட க்ரோத்து பொட்டென்ஷியல் எல்லாமே நல்லாயிருக்கும். அந்த இன்வெஸ்டாருக்கும் நல்லது, அந்த ட்ரஸ்ட் ஹோல்டர்ஸ்க்கும் நல்லது. ஸோ அதனால் இதெல்லாம் கேட்சப் ஆகிடும். இந்த கான்செப்ட்லாம் இப்போ தான் ஜஸ்ட் 5-6 years ஓல்டு கான்செப்ட். அதனால் ஒரு 10 years 15 years பார்க்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு ட்ரெமெண்டஸாக க்ரோ ஆகிட்ருக்கும் வித் ரெகுலர் ரிட்டர்ன்ஸ் ஆல்சோ. அதனால் வந்து ஒரு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வெயிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் 6-7% தான் கிடைக்கும் டைரக்ட் ரிட்டர்னு. பட் அந்த ரிட்டர்னையும் எடுத்து அதிலே போடுங்க, அந்த ரீட்லேயே போட்டுகிட்டே இருங்க. ஸோ எடுத்து செலவு பண்ணாதீங்க, ரீட்லேயே போடுங்க, ஒரு போர்ஷனை வீட்டே போடுங்க. ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன ஆகும் அப்படின்னா ரீட்டில் வந்து நீங்கள் கையில் இன்வெஸ்டே பண்ணியிருக்க மாட்டீங்க, எல்லாமே இந்த டிவிடெண்ட்லேருந்து வந்ததாக இருக்கும். அப்படி தான் நான் பண்ணுறது உண்டு. ஸோ டிவிடெண்ட் வந்துச்சா அதில் போட்டுரு, அவ்வளோதான்.
அதனால் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஸோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன நில், ஓகே, அந்த எதர் செலவு பண்ணு, இல்லாட்டா அதில் ரீட்டில் போடுவேன். 2 தான் டிவிடெண்டோட வேலை. ஸோ யூ டூ இட் தட் வே. அப்போ வந்து அந்த இதே தெரியாது உங்களுக்கு, அந்த ப்ராப்ளமே தெரியாது. அதே சேர்த்து கேபிட்டல் அப்ரிசியேஷன் கிடைக்க போகுது. ஸோ அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் ஜென் கிருஷ்ணா, குட் ஈவினிங் சார், யுவர் ரீட், அதுதான் அவர் சொன்னார். சரி, மகேந்திரன் பவர் கிட்டு ஒரு வருடத்துக்கு மேல் ஒரே இடத்தில் இருக்கின்றது, 40% லாபத்தில் இருக்கின்றது, வைத்துக்கொள்ளலாமா இல்லை ப்ராஃபிட் புக் செய்யலாமா? சரி, இது முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னேன், எது வாங்கலாம் விற்கலான்னு மட்டும் என்கிட்ட கொஸ்டின் கேட்காதீங்க அப்படின்னு சொன்னேன் நான். ஸோ வாங்கிறது விற்கிறது எல்லாமே உங்களுடைய நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் அது கரெக்டாக இல்லையா அப்படின்ட்டு. இப்போ பவர் கிரிட் வந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனி, அண்ட் வந்து நிறைய பவர் இது டிரான்ஸ்மிஷன் அசெட்ஸ் நவடேஸ் அது காம்படேட்டிவ் பிட்டிங்கில் போயிடுத்துங்க. அதனால் இவங்க வந்து அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் டைம் ஆகும். ஸோ ஒரு இங்கேருந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டிலேருந்து சத்தீஸ்கருக்கு ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் போடணுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அங்கே தான் நிறைய பவர் ஜென்ரேட் ஆகுது. அப்போ எவ்வளோ நாள் திரும்ப ஆகும்? க்ளோஸ் அபவுட் 5 years ஆகும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, ஒரு 2000 kilometers. ஸோ கேபிட்டல் இன்டென்சிவ், இந்த ரைட் ஆஃப் வே அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வாங்கி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அதனால் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடி க்ரோத் தான் எதிர்பார்க்க முடியும் இந்த மாதிரி கம்பெனி. ஆனால் சாலிட் கம்பெனி, கவர்மெண்ட் கம்பெனி, ஹியூஜ் டெட் இருக்கிற கம்பெனி, ஆனால் ப்ராப்ளமும் இல்லை, ஸ்டடி ரிட்டர்ன். அப் டைம் எவ்வளோ தரமாக இருக்கும்? 99.9 அது மாதிரி இருக்கும், ஃபெயிலியரே ஆகாது ஆல்மோஸ்ட்டு. அண்டு அதனால் வந்து ஸ்டடியாக ரிட்டர்ன் இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி எதை கவர்ன் பண்ணி இருக்கும் அப்படின்னா சிஆர்சி ரூல்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். சிஆர்சி என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கிடைக்குங்க டிரான்ஸ்மிஷன் பண்ணிங்கன்னா பவரை அப்படின்ட்டு. ஸோ அந்த பர்சன்டேஜ் தான் கிடைக்கும். அதனால் ஸ்மால் க்ரோத்து தான் எதிர்பார்க்கலாம். அப்போ வந்து உங்கள் அந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா தென் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவங்க எடுத்துக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் க்ரோ பண்ண முடியும். பட் இன்டர்ஸ்டேட் இது தான் இவங்க நிறைய ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்டர்ஸ்டேட் பிஸ்னஸில் எவ்வளோ இவங்களுக்கு வந்துட போகுது இப்போ ப்ராஜெக்ட்ஸு. ஆனால் இன்ட்ராஸ்டேட் இருக்குது பாருங்கள், அது எக்கச்சக்கமாக ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஆனால் அதெல்லாம் ஓப்பன் ஆகலையே. அதெல்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவங்க வந்து எவ்வளோ டெட் வச்சுருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா 1.5 கோடி ரூபா டெட் இருக்குது. இந்த இதெல்லாம் அன்லாக் பண்ணுறதுக்கு எத்தனையோ வேஸ் அண்ட் மீன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பார்ஷியலாக கூட இந்த மாதிரி நீங்கள் செல் பண்ணலாம் பவர் கிரிட். ஏன்னா ஒரு கவர்மெண்ட்லேருந்து இன்னொரு கவர்மெண்ட்டுக்கு போகுது அதுதானே. ஸோ இந்த மாதிரி செல் பண்ணால் கூட இந்த கடன்லாம் லிக்விடேட் பண்ணலாம்ல, பண்ணவே மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து இது மாதிரி இந்தியாவில் வந்து எத்தனையோ ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இல்லாட்டா அவங்களே இப்போ ஃப்ளோட் பண்ணலாம், அவங்களே ஒரு லிஸ்டட் கம்பெனி ஆக்கிட்டு சம்திங் ஒரு 50% வந்து டிஸ்இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபண்டை எடுத்து கடனை குறைக்கலாம்ல. அதனால் இது ஐடியாஸ்ன்னு போனீங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஐடியாஸ் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ அது கவர்மெண்ட் அஃபிஷியலுக்கும் தெரியும், அந்த பியூரோக்ராட்ஸுக்கும் தெரியும், கவர்மெண்ட் பாலிட்டிஷியன்ஸுக்கும் தெரியும். ஆனால் அந்த பொலிட்டிக்கல் வில்லுன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அது இருக்கவே இருக்காது செய்கிறதுக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து பவர் கிரிட் மாதிரி கம்பெனிஸ் வந்து நீங்கள் ஸ்லோ அண்ட் ஸ்டடி க்ரோத் தான் எதிர்பார்க்க முடியும். ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வந்தால் தான் இவங்களுடைய க்ரோத் வந்து ட்ரெமெண்டஸாக இருக்க போது, ப்ராஃபிட் மார்ஜினும் எகிரும். ஸோ அதனால் வந்து யூ கனாட் எக்ஸ்பெக்ட் பெரிய லெவலில் ப்ராஃபிட்லாம் எதிர்பார்க்க முடியாது. இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் ஸ்டெடி க்ரோத் தான் இருக்கும். பட் அ கிரேட் கம்பெனி, அது மட்டும் சொல்லியாகும். PFC இஸ் லோ வேல்யூ நவ். ரைட், ஓகே, இட்ஸ் அ குட் கம்பெனி அண்ட் a parent company of REC ன்னு சொல்லலாம். பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கு. இப்போ நாட் ஓன்லி பவர் செக்டார் மட்டும் இல்லாமல் மித்த செக்டார்லாம் லேர்ன் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு. அதனால் அவங்களுடைய ஏரியா ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியாக எடுத்து இப்போ பேங்க்லாம் வந்து இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஃபண்டே பண்ணுறது கிடையாது. சொல்கிறேன் பாருங்க, எதுக்குமே இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இந்த சைடே வராது பண்ணுறாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் ஃபண்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இவங்களுடைய க்ரோத் வந்து ட்ரெமெண்டஸாக இருக்கும். அண்டு நல்லா ஸ்டெடியாக ரிட்டர்ன் டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனியில் இதுவும் சேர்த்துக்கலாம் ஒன்று. ஸோ அதனால் இதெல்லாம் லாங் டேர்ம் ப்ளே. பட் வந்து இதோட ப்ரைஸ் டு புக் வந்து ஆல்வேஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. NBFCக்கு கொஞ்சம் டாலரேட் பண்ணலாம், ஹையர் இதுக்கு வந்து ப்ரைஸ் டு புக்கு டாலரேட் பண்ணலாம். பட் டூ ஹை ப்ரைஸ் டு புக் வந்து நாட் அட்வைசபிள் அப்படின்னு நினைக்கிறேன் நான். PFC
என்பிஎஃப்சி அதனால் இதோட பி ப்ரைஸ் டு புக் ரொம்ப ஹையாக தான் இருக்கும். அண்ட் அதே சமயத்தில் இதோட இந்த கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோவும் ஹையராக தான் இருக்கும், ஃபார் பெட்டராக இருக்கும். அண்ட் அகெயின் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்க டைமில் நேச்சுரலி இந்த மாதிரி கம்பெனிஸோட ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து நேச்சுரலி அது வந்து வேல்யூவேஷனில் போய் ரிஃப்ளெக்ட் பண்ணோம் சூனர் ஆர் லேட்டர். இப்போ பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 1% குறைஞ்சிருச்சு, ஃபர்தராக குறைய போகுது இது. ஸோ ஃபர்தராக குறையிறப்ப இங்கே மட்டும் இல்லை, இந்த பிஎஃப்சி மாதிரி கம்பெனிஸை ஃபாரின்லேருந்தும் நிறைய லோன் வாங்குகிறாங்க. ஸோ அங்கேயும் இன்டர்நேஷ்னலையும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைய போகுது. ஸோ பட் ஆனால் அவரை எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து டிப்ரிஷியேட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நிறைய குட் ரீசன்ஸ் இருக்குது இவங்களுடைய காஸ்ட் ஆஃப் ஃபண்டிங் குறையிறதுக்கு. அதனால் இவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி பெட்டர் ஆகும். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் இனிமேல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஃபண்டிங்கே பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். ஏன்னா இந்த பேங்க்ஸ்லாம் டோட்டலாக எக்ஸிட் ஆகிட்டாங்க. இனிமேல் திருப்பி வருவாங்களாங்கிறது ரொம்ப சந்தேகம் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாமே வந்து ரிட்டைலுக்கு தான் லெண்ட் பண்ண போகிறாங்க. கார் வேணுமா, மிக்சி வாங்கிக்கிறியா, வாஷிங் மிஷின் வாங்கிக்கிறியா, தென் ஹவுசிங் லோன் வாங்கிக்கிறியா, இதுதான் எல்லா பேங்க்கு கேட்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி போடுறியா அப்படிங்கிறதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. அதுவும் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரின்னா உண்டு, 1 கோடி 1.5 கோடி 50 லட்சம் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு லோன் கொடுக்க தயாராக இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் பர்ஃபார்ம் பண்ண முடியும். அண்ட் இதுதான் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ஆஃப் பிஎஃப்சி. ஸோ நீங்கள் தான் டிசைட் பண்ணோம் ஆன் திஸ். வேல்யூவேஷன் ஹையாக தான் இருக்கும், ஏன்னா பேங்க்லாம் லெண்ட் பண்ணுறதில்ல, இவங்க தான் இந்த ஒரே பிளேயர், ஆர்இசியோடு சேர்த்து இவங்க 2 பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். மேபி இருடா எடுத்துட்டிங்கன்னா மேபி அவங்க சோலார் ரெனியூபிளில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 3rd பிளேயர். இவங்க தான் லார்ஜ் ஃபண்டிங்க்கு இவங்க தான் ரெடியாக இருக்காங்க கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொல்லணும். திருமலா டிஎன்ஏ சம்வர்தனா மதர்சன் இவர் கேட்டிருந்தார் லாஸ்ட் டைம் கூட, நான் பண்ணலை. இப்போ வந்து ரைட் டைம் நினைக்கிறேன். ஸோ நான் பண்ணிடுறேன். நான் இந்த கம்மிங் வீக்கில் அது பண்ணிடுறேன். ஸோ ராஜ்குமார் தான் அந்த பிஎஃப்சி பற்றி கேட்டார். ராஜன் வந்து ராஜராஜன் மகேந்திரன் ஜெயின் இரிகேஷன் பற்றி பேசுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இபிசி ஜெயின் இரிகேஷன் இது வரைக்கும் நான் கம்பெனியை நான் டச் பண்ணவே இல்லை. மேபி இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் பிவிசி ப்ரைஸஸ்லாம் தாறுமாறாக இருக்குது ஆக்சுவலாக இப்போ. அதனால தான் எல்லா கம்பெனியும் பாருங்கள், ஆஸ்ட்ராலேருந்து எல்லாருமே அடி வாங்கிட்டுருக்காங்க. சரி, சம்பர்தனா மதர்சன் திருமலா கேட்டுக்க அது பண்ணிடலாம். தென் ஆருச்சாமி NH ஹாஸ்பிட்டல் ஷேர் பை ரேட் சார். சரி, நான் தான் நாராயணா ஹிருதாலயா கம்பெனி வந்து 1100 அந்த மாதிரி இதிலே நான் வீடியோ போட ஆரம்பித்தேன். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து 1800 அது மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் ரைட். லாஸ்ட்டாக நான் பார்த்தது அதுதான். ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் செக்டர், இந்த ஹோட்டல் செக்டர், இதுதாங்க டைம். அதாவது திருப்பி நம்ம வந்து டெக் கம்பெனிஸு இல்லாட்டா ஃபுட்டு, இந்த எஃப்எம்சிஜி கம்பெனிஸு இதை பற்றியே நம்ம பேசிகிட்டே இருக்கிற அர்த்தம் கிடையாது. லைக் ஐடிசி திருப்பி அது போயிட்டுருக்க அர்த்தமே கிடையாது. ஈவன் பேங்க்ஸ் ஆல்சோ, மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸு அவங்க வந்து பாருங்கள், அதோட க்ரோத் பொட்டென்ஷியலாக ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவேன் நான். மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸுக்கு, வெரி ஃபியூ பேங்க்ஸுக்கு தான் சான்சஸ் இருக்குது க்ரோ ஆகிறதுக்கு. அப்படியே இருந்தாலும் ஒரு 5 இயர்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னா, ஒரு மேக்ஸிமம் பார்த்தா ஒரு 3 to 4% a year. ஸோ 5 இயர்ஸ் பார்த்திங்கன்னா 15% or 20% அதுதான் கிடைக்கும் 5 வருஷத்துக்கு. பட் அதை வச்சு நீங்கள் வந்து இன்ஃப்ளேஷனை கூட பீட் பண்ண முடியாது மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ். அது மட்டும் ஏன் வச்சுக்கோங்க. அதனால் பேங்க்ஸு, இந்த எஃப்எம்சிஜி கம்பெனிஸு, அப்புறமேல வந்து இந்த டெக் கம்பெனிஸு, இதெல்லாம் வந்து இப்போதைக்கு க்ரோத் சென்டரே கிடையாது. ஸோ அதனால் இதெல்லாம் மறந்துடுங்க. ஸோ நமக்கு நியூ ஏஜ் கம்பெனிஸ்லாம் நிறைய வந்துருச்சு, யூனிகார்ன்ஸ்லாம் நிறைய பாருங்கள். இப்போ லேட்டஸ்ட்டாக எவ்வளோ லிஸ்ட்டாக இருக்குது, அதுலேயே செலக்ட் பண்ணுங்கள். நல்ல கம்பெனிஸ்லாம் என்னன்னு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. அதுதான் த பெஸ்ட் வே ஆஃப் இன்வெஸ்டிங் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ
அப்புறமேலு வந்து இப்போதைக்கு கரண்ட்டாக பேசப்படுறது வந்து இந்த ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹோட்டல் செக்டர். ஹாஸ்பிட்டல் ஏன் அப்படின்னா, இப்போ பாருங்கள் ஹெல்த் கேர் எத்தனை பேருக்கு இருக்குது பாருங்கள். ஸோ நிறைய பேருக்கு இல்லை, பட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் பெட்டர் அண்ட் பெட்டர் ஆகிட்டுருக்கு. கரெக்டாக இன்றைக்கி கூட பாருங்கள், இன்றைக்கி 12 லட்ச ரூபாய்க்கு தான், அதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் டேக்ஸுங்கிறப்ப அப்போ மணி வந்து எவ்வளோ இருக்க போகிறங்க பாருங்கள். அவங்க கையில் வந்து நிறைய வந்து பணம் இருக்க போகுது. அவங்க நிறைய குட்ஸ் அண்ட் சர்வீஸை டிமாண்ட் பண்ண தான் செய்வாங்க. அதில் வந்து பெட்டர் ஹெல்த் கேரும் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் பாருங்கள், கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இன்சூரன்ஸுக்கு வெய்வர் கொடுத்துருக்காங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு. அப்போ வந்து பெனிஃபிட் வந்து நிறைய இருக்கும். அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணி அவங்கள டாப்அப் பண்ணுவாங்க, ட்ரை பண்ணுவாங்க. அதனால் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ், கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு ஃபுட்ஃபால் நிறைய இருக்கும். அண்டு அதனால் இவங்களோட க்ரோத் பொட்டென்ஷியலும் பெட்டராக இருக்கும். ஸோ இதுதான் சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ப்ராக்ஸி பிளேயர் ஃபார் தி மெயின் இது அப்படின்னு சொல்லலாம். அதனால் வந்து யூ ஹாவ் டு ஹோல்ட் அ லாங் டைம். சும்மா சாதாரணமாக ஹோல்ட் பண்ணிவிட்டு 1 இயரில் ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்கும். லாங் டைம் வெயிட் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு வந்து ஃபினாமினலாக ட்வைஸ் ஆகிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்வேன் நான். அண்ட் மோர் தென் 12 to 14% ரிட்டர்ன் கிடைக்கிற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தான் சொல்வேன். தட் இஸ் பர் இயர் அப்படிங்கிறதுக்கு. ஸோ 5 வருஷமாக ஹோல்ட் பண்ணி பாருங்கள். தென் அந்த மாதிரி இந்த மாதிரி கம்பெனிஸ் அப்போ தான் நீங்கள் ரிசல்ட்ஸே தெரியும் கிளியராக. ஜென்சால் இன்ஜினியரிங் திஸ் பிராண்ட் நியூஸ் வாட் ஹேப்பன், அவ்வளோதான், அது போயிடுச்சு, அவ்வளோதான். இட் ஹஸ் கான் இன் டு NCLT. பார்ப்போம் எப்படி அவங்க வெளியே வர்றாங்க அப்படிங்கிறது. சொக்கலிங்கம் ராமச்சந்திரன் ப்ளூ ஜெட் பை அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இப்போ வந்து சடன் ப்ராப்ளம்ஸ் அந்த கம்பெனியில் இருக்குது. பட் வந்து பீயிங் அ CDMO பிளேயர் தே ஷுட் பர்ஃபார்ம் வெல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் பார்ப்போம். Cauvery Power Guruji, how do you list the share in the market அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்புறமேல வந்து ராஜராஜன் சார், மகேந்திரா EPC யுவர் வியூஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ லேட்டஸ்ட்டாக நான் ரிசல்ட்ஸ் பார்க்கல அந்த இதை, ஸோ அதனால் பார்த்துட்டு சொல்கிறேன். தென் ஷங்கர் ஐயா சார், ஐ எம் ஹோல்டிங் எஸ் பேங்க் 50,000 ஷேர்ஸ் 21 பை யுவர் செல்ஃப் அப்படின்னு கொடுத்துருக்காரு. 50,000 ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறதா சொல்கிறாரு. சரி, ஓகே. சரி, அது பாருங்கள், எஸ் பேங்க்கு இல்லை வந்து சுமிட்டோமோ, மிட்சுயி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நியர்லி அபவுட் 24.99% ஆஃப் த ஷேர்ஸ் அதில் வாங்கியிருக்காங்க. அண்டு டெஃபினட்டாக வாங்கினது என்ன, நல்ல ப்ராஃபிட்டில் லேட்டரான் விற்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தான் வந்திருப்பாங்க. டெஃபினட்டாக 16,000 கோடி வந்து திருப்பி இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அண்டு என்ன இதுனா, சுப்ரீம் கோர்ட் டிசிஷன் எப்படியானாலும் இந்த கம்பெனியை வந்து பெரிய லெவலில் பாதிக்காது அப்படிங்கிறது கூட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ ஏன் இந்த பேங்க்கை டார்கெட் பண்ணுறாங்க அதுதான் பார்க்குறோம். ஏன் IDBI பேங்க் கூட இருக்குது, அது கூட கவர்மெண்ட் வந்து விற்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் அந்த பேங்க்குக்கு போகல, ஏன் இந்த பேங்க்குக்கு வந்திருக்காங்க, இதுதான் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு இது. அப்போ இந்த பேங்க்கில் ஏதோ இருக்குது, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கிரேட்டர் சான்ஸ் இருக்குது தென் IDBI பேங்க்கோட. இதுதான் என்னுடைய திங்கிங்கில் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த 50,000 ஷேர் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறீங்க. அண்டு இந்த 50,000 ஷேர் வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக அமையும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் நான். அண்டு பட் ஆனால் ஒன் கேன் பி நெவர் பி சர்டன் 100% இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறத ஒன்றும் சொல்லிட முடியாது. ஏன் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாரு இந்த சுமிட்டோமோ பேங்கிங் கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து ஒரு இதாக இருக்குது, இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஸோ அதனால் இந்த பேங்க் வந்து வில் கம் அவுட் ஆஃப் த ப்ராப்ளம் அப்படின்னு நினைக்கிறேன். வித் ஆர் வித்தவுட் 81 பாண்ட் அப்படின்னு தான் சொல்லணும்.
அண்ட் இதுக்கு இதோட வருங்காலம் ஃபார் பெட்டர் இருக்குது. மித்த பேங்க்கு பற்றி நான் சொல்லும் போது என்ன சொன்னேன் அப்படின்னா, என்ன ஃப்யூச்சர் இருக்குங்க மித்த பேங்க்குக்கெலாம் அப்படின்னு சொன்னேன். அண்டு அதே இது வந்து இதுக்கு அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் நான். ஏன்னா இங்கே வந்து ஒரு பெரிய ப்ரொமோட்டர் வராரு, இவங்களும் வந்து எல்லா ப்ராப்ளத்துலேருந்து ஒன்று ஒன்றா வெளியே வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் என் ரிசல்ட்ஸ் என்ன இருக்க போகுது, பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து ஒரு பெரிய பெட் வச்சுருக்கேன் அப்படின்னு தான் நான் சொன்னேன் நான். ஸோ இன்னொரு ஒரு கொஸ்டின் எடுத்துகிட்டு இதோட முடிச்சுக்கலாம். குபிட் ஷேர்ஸ் பற்றி கேட்டிருக்காரு. 10,050 ஹோல்டிங். வாவ். மை பையிங் ப்ரைஸ் இஸ் 50 rupees டுடே. மார்க்கெட் ப்ரைஸ் 185 rupees. ஹோல்டிங் த ஷேர் ஃபியூச்சர். நான் இதை குபிட் பற்றி நீங்கள் நிறைய கேட்டுகிட்டே இருக்கிறனால கிருத்தி நிதேஷ் அதை எக்ஸாமின் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வாரத்தில் நான் போட ட்ரை பண்ணுறேன் நான் அந்த கம்பெனியை பற்றி. லாஸ்ட் கொஸ்டின் கணேஷ். ஹை ப்ரைஸ் ஸ்டாக் லைக் க்ளீன் சயின்ஸ், அதை பற்றி பேசிட்டோம் நம்ம. பிஎஃப்சி, ஏசிசி, கோவை மெடிக்கல்ஸ் அதெல்லாம் கேட்டிருக்காரு. சரி, ஓகே. ஏற்கனவே சோமசேகரன் அதானிக்கு செபி கொடுத்த க்ளீன் ஷீட்டு ஒர்க் ஆகுமா? ஆனால் ஹையஸ்ட் பாடி அவங்களே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறமேல என்ன, அவ்வளோதான். சம்பர்தனா மதர்சன் 5 years பிளான் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார், வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே. அண்ட் சத்யா கமல்நாதன் கேட்டிருக்கார் கொஸ்டின் செமிகண்டக்டர் பற்றி, டேட்டா சென்டர்ஸ். சந்தானம் ராஜ்குமார், I am watching your videos every day. Thanks for your quality information, stock analysis. Thanks. Thank you very much. KRBL Limited, Ganesh கேட்டிருக்காரு. Unasiran, old IT may be fading, but HCL is still pushing AI, giving a steady dividends. Hard to ignore this old god companies. Correct. Okay. அதான் சரி, எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இன்வெஸ்ட் பண்ணுங்கள் R&Dயில். ஷேர் ஹோல்டர் மட்டும் கம்பெனி கிடையாது, வச்சுக்கோங்க. அவங்க வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட்ஸ் ஆஃப் த கம்பெனி. ப்ரொமோட்டர் எப்படியோ அதோடு சேர்த்து ஷேர் ஹோல்டரும் சரி, அவ்வளோதான். பட் அதர் திங்ஸ்லாம் இருக்குது. அப்போ தான் இன்றைக்கி பாருங்கள், டேக் த கேஸ் ஆஃப் ஆரக்கிள் என்ன மாதிரி இருக்குது. ஒரே நாளில் வந்து $110 billion மார்க்கெட் ரைஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா $30 billion அவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க இன்னும் ஏஐயில். அதனால் நிறைய கம்பெனிஸ் இதனால் பெனிஃபிட் அடைய போகுது. அந்த ஒரு இன்ஃபர்மேஷன், அந்த சாலிடு இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு ஷேர் மார்க்கெட்டை $110 billion வந்து அந்த ஷேர் ப்ரைஸை ரைஸ் பண்ணிச்சு. ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி, ஏன்னா அவங்க முன்னாடி செஞ்சுருக்காங்க, அவங்களால திருப்பி செய்ய முடியும். நாட்டு போகஸ் கிளைம்லாம் கிடையாது. ஸோ அதனால் நம்ம வந்து என்ன வேணும் அப்படின்னா, R&Dயில் 1/3 இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். யூ டேக் தி ஏஷியன் பெயிண்ட்ஸ், ஏன் கிரேட் கம்பெனின்னு சொல்லுவோம். ஈவன் இன் திஸ் டைமில் கூட அவங்களுடைய ப்ரொஃபைலை பாருங்கள், அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இதை பாருங்கள். 1/3 டு டிவிடெண்ட், 1/3 கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், 1/3 வித் அ கம்பெனி. சரி, இந்த மாதிரி பண்ணும்போது தான் அந்த கம்பெனி வந்து லாங் டேர்மில் 70 years அன்சேலஞ்ச்டு கிங் ஏஷியன் பெயிண்ட்ஸ். இப்போ நிறைய காம்படிஷன் வந்திருக்கு. பட் வந்து காம்படிஷன் ஃப்ரம் த டொமஸ்டிக் பிளேயர்ஸ், நாட் ஃப்ரம் த ஃபாரின் பிளேயர்ஸ். அதனால் திஸ் வில் பி பெரிய காம்படிஷனாக இருக்க போகுது. இதுலேருந்து எப்படி மீண்டு வருவாங்க நமக்கு டைம் தான் வில் டெல். பட் இருந்தாலும் அவங்களுடைய கேபிட்டல் அலோகேஷன் என்றைக்குமே மாறுறதில்ல. அந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். நம்ம டெக் கம்பெனிஸில் இன்றைக்கி பண்ணியிருந்தா இன்றைக்கி ஏஏஎம் HCL ஓன் பண்ணியிருக்கலாம், TCS ஓன் பண்ணியிருக்கலாம், இல்லாட்டா இன்ஃபோசிஸ் ஓன் பண்ணியிருக்கலாம். 7 லட்சம் கோடி ரூபா நீங்கள் 5 வருஷத்தில் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க. இது நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். அதில் 6,20,000 ரூபா நீங்கள் டிவிடெண்டாகவே கொடுத்தா, பைபேக்காக கொடுத்துருந்தா எப்படி வந்து இந்த கம்பெனி வந்து R&Dயில் இன்வெஸ்ட் பண்ண முடியும்? இல்லாட்டா நம்ம வந்து ஒரு ஏஐயில் இன்வெஸ்ட் பண்ண முடியும்? இல்லாட்டா ஃப்யூச்சர் இஸ் ஏஐ தானே. பாருங்கள், அமெரிக்கா, சைனாஸோட ரோபோட்ஸ்லாம் பார்ட்டிசிபேட்டிங் இன் ரன்னிங் ரேஸ். அண்டு எப்படி இது பண்ணலாம், எப்படி ரோபோட்ஸை யூஸ் பண்ணலாம், ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்குக்கு பண்ணலாம், ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணலாம். தே ஆர் டாக்கிங் அபவுட் அ டார்க் ஃபேக்ட்ரிஸ். ஸோ அதெல்லாம் எப்படி வருது? சரி, கவர்மெண்ட் மட்டும் எவ்வளோங்க பண்ண முடியும்?
கவர்மெண்ட் ஒன்றும் பெரிய லெவலில் எதுவும் பண்ணிட முடியாதுங்க. அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் தி பீப்புள் ஹூ டோன்ட் ஹேவ் ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க யார் யாருக்கு சந்தர்ப்பம் இல்லாதையோ அவங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்குறது தானே கவர்மெண்ட்டோட ஒர்க்கு. அதை விட்டுட்டு நீங்கள் ஆர்என்டியில் போடுங்க, இந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அந்த இதில் ஏஐயில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அப்புறமேல இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னா எப்படி முடியும்? சி கவர்மெண்ட் cannot do it. த ரிச் கம்பெனி, கிரேட் கம்பெனிஸு அவங்க இதில் ரிஸ்க் கேபிட்டல் போட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுனால யாருங்க அவங்கள போய் கொஸ்டின் பண்ண போகிறா? ஒருத்தரும் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த இது தான் நாம் எதிர்பார்க்குறோம். நாட் தட் ஐ எம் அகெயின்ஸ்ட் டிசிஎஸ் ஆர் இன்ஃபோசிஸ் ஆர் ஹெச்சிஎல் அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா என்ன ஃபியூச்சர் இருக்குது? ஓகே, யூ ஆர் வில் பி ரிமைன் அஸ் அ கிரேட் கம்பெனி, நாட் அ கிரேட் ஸ்டாக். அவ்வளோதான். ஓகே, இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்டு இதில் பேசின அத்தனை ஸ்டாக்கும் ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம் ஒன் மோர் லைவ் ஸ்ட்ரீமிங்கில். தேங்க்யூ வெரி மச். வணக்கம்.